ஒரு சாதாரண குற்றவாளி எப்படி பிரான்சின் மிகப்பெரிய பொது எதிரியாக மாறினான் தெரியுமா? 1970களில் ஜாக் மெஸ்ரின் லாசாண்டே சிறைக்குள் நுழைந்தான். வெறும் ஒரு கொள்ளைக்காரன் என்று நினைத்தார்கள். ஆனால் நீதிமன்ற ஆஜரின் போது கடத்திய துப்பாக்கியால் முதல் தப்பிப்பை நடத்தினான். பின்னர் காவலர்களின் வேடம், இரும்பு கம்பிகளை வெட்டுதல், இப்படி அவனது முறைகள் மேலும் துணிச்சலாயின. மிக பிரபலமான தப்பிப்பு ஃப்ளூரி மெரோஜிஸில் இருந்து. ஹெலிகாப்டர்களும் பராமரிப்பு தொழிலாளர்கள் போல் வேடமிட்ட கூட்டாளிகளும். அவனது நாடக குணமும் ஊடக கையாளுதலும் அவனை மக்கள் நாயகனாக்கியது. ஆனால் பாரிஸில் போலீசுடனான இறுதி துப்பாக்கி சண்டையில் 21 தோட்டாக்கள் அவன் வாழ்க்கையை முடித்தன. பிரான்சின் பொது எதிரி நம்பர் 1 கதை இப்படித்தான் முடிந்தது.